எனது அன்புக்குரிய நண்பர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த கால வேளையில் மீண்டும் உங்களை சந்திக்கும்படியாய் இந்த காணொளி மூலமாக தேவன் தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நிமிடம் வாசித்து நாம் கடந்து போகலாம். ஏசாயா என்ற புஸ்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார். ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கொண்டு தேற்றும்படியாக, தைரியப்படுத்தும்படியால் என் தேவனாகிய கர்த்தர் போதித்து வழிநடத்தும்படியாக இந்த கால வேளையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் வேண்டி கொடுக்கிறார். அன்பானவர்களே, பயம் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீ பயப்படாதே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயம் என்பதை எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் காண முடிகிறது. இந்த பயம் பிசாசுனுடைய குணம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசுனுடைய சாத்தானுடைய சுபாவம் இந்த பயங்களில் ஒன்று. அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒரு பலமான ஆயுதம் இந்த பயம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் இந்த பயத்தின் கீழாக கொண்டு வந்திருக்கிறான். இந்த நாளில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக, கொரோனா என்ற நோயினுடைய நிமித்தமாக அநேக ஆயிரங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். இன்னும் அதை குறித்த பயம் ஜனங்களை விட்டு நீங்காதபடிக்கும், அரசாங்கத்தை விட்டு நீங்காதபடிக்கும், ஆளுகிறவர்களை விட்டு நீங்காதபடிக்கும் பயம் இன்னும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பயம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிபதியானவன் பயத்தை தன் ஆயுதமாக பயன்படுத்தி மக்களை எப்பொழுதும் தன்னுடைய பயத்தின் கீழாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய ஆலோசனைகளை மனிதன் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படுகிறவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை காண முடியாது. பயம் எப்பொழுதுமே தோல்வியை கொண்டு வரும். ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்து அவனுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் பிரதான ஒரு படைப்பு மனிதனுடைய படைப்பு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற அதிகாரத்தின் வார்த்தைகளினாலே எப்பேற்பட்ட மிருகங்கள் கூட அடங்குகிறது. துஷ்ட மிருகங்களை கூட மனிதன் அடக்குகிறான். இதிலிருந்து என்ன, அவனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது அதிகாரம் நிறைந்தது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் மனிதன் பயத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். என்ன பயம்? மரண பயம். மரணத்தை குறித்து பயம். மரித்து போவோமே, என்ன செய்வது, வேலையெல்லாம் விட்டு போக வேண்டி வருமே என்று சொல்லி ஒரு விதமான பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மானிட வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுக்குள் 3 விதமான கருப்பொருளை வைத்திருக்கிறார். ஒன்று ஆவி, அது நாம் சுவாசிக்கிற ஆவி. இன்னொன்று ஆத்துமா.
நம்மை செயல்படுத்தக்கூடிய அந்த சக்தியானது ஆத்துமா. இன்னொன்று சரீரம், நாம் மனிதனும் போஷிக்கிற இந்த சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த மூன்றையும் தான் ஆண்டவர் ஒன்றாக இணைத்து நம்மை மனிதனாக வைத்திருக்கிறார். இதிலே நாம் பயப்படுகிறது எதற்காக என்று சொன்னால், இந்த சரீரத்தினுடைய மரணத்துக்காக பயப்படுகிறோம். உண்மையான ஒரு மரணம் இப்பொழுது அல்ல, அது இரண்டாவது கட்டம் ஒன்று இருக்கிறது அல்லவா, ஆத்துமா. இந்த ஆத்துமாவிலே தான் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படும். அது இப்பொழுது அல்ல, அதுக்கு இன்னும் சில காலங்கள் இருக்கிறது. தேவன் அதை நியாயம் தீர்க்கும் பொழுதுதான் அது மரணமா நித்தியமா என்பது புரியும். ஆகவே இந்த நாட்களிலே சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு மரணத்தை குறித்து எல்லோ மனிதர்களும் பயப்படுகிறார்கள். இந்த பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். மார்க் அதிகாரம் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது, தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தன் சீஷர்களை கடல்களுக்கு அருகிலே இருக்கிற அடுத்த ஒரு கிராமத்துக்கு போகும்படியாக அழைக்கிறார். அப்பொழுது சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அது சிறிது நேரம் நடுக்கடலிலே சென்றவுடனே ஒரு பெரிய காற்று உண்டாகிறது. பெரிய காற்று உண்டாகி அந்த காற்றானது அவர்களை பயந்து போகும் அளவுக்கு அங்கே மிகுதியான ஒரு பெரும் காற்று வீசப்படுகிறது. பலத்த சுழல் காற்று என்று 37வது வசனத்திலே சொல்லுகிறது. மார்க் 4:37. பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதனால் மோதிற்று. ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தலையணையை வைத்து கொண்டு அவர் நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்கிறார்கள். எதை குறித்து பயப்படுகிறார்கள்? நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் இந்த அலைகளினுடைய கொந்தளிப்பினாலே படகுகள் கவிழ்ந்து எங்களுடைய உயிர் போய்விட்டால் என்ன செய்வது, எங்களுடைய குடும்பங்கள் என்ன ஆகிறது என்று பலவிதமான சிந்தனை அவர்களுக்கு. நாங்கள் மறித்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைப்பின் காரணராக இருக்கிறபடினாலே அவருடைய நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அதட்டினார் என்று சொல்லி, இறையாதே, அமைதலாக இரு என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அந்த பெரும் காற்று அமைதலாகிவிட்டது. அப்போ அந்த கப்பல் நுண்ணணியம், அதை படகு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஒரு படகு என்றுதான் அநேக பாடல்களிலே கூட நாம் கேட்டிருக்கிறோம். வாழ்க்கை என்னும் ஓடம் என்று பாடியிருக்கிறார்கள். அநேக பாடல்கள் இருக்கிறது. ஆகவே படகு என்பது நம்முடைய வாழ்க்கை. நாம் கடந்து செல்ல வேண்டியது இந்த கடல்.
கடல் குறித்து உலகம் என்று சொல்லப்பட்டிருக்க உலக மக்களுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய வாழ்க்கை படகை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டியது வருகிறது. அநேக சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டியது வருகிறது. அநேக வியாதிகளை நாம் சந்திக்க வேண்டியது வருகிறது. பலவிதமான சூழல்களிலே நம்முடைய வாழ்நாட்கள் கடந்து போகிறது. சில வேளைகளிலே துக்கம், சில வேளைகளிலே மனவேதனை. இப்படிப்பட்ட வாழ்க்கையின் படகுல நமக்கு ஒருவர் தேவை என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீஷர்கள் படகிலே செல்லும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். ஆகவே அந்த போராட்டங்களுக்கு மத்தியில அவர் எழுந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். அதன் பிறகு படகு அமைதியாக சென்றது. ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அப்போ பயம் என்பது பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆலோசனைகளை. தேவன் நம்மளோடு கூட இருந்தால் பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வராது. நம்மளை பயமுறுத்துகிறவன் இந்த உலகத்தினுடைய அதிபதி என்ற சாத்தானுடைய சுபாவங்கள். ஆகவே இந்த பயம் நம்மளை விட்டு நீங்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அந்த அனுபவம் நமக்குள் வரும்பொழுது நாம் இந்த பயத்தை வென்று நாம் ஜெயத்தை வெற்றி பெறுவோம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்திருந்தும் இந்த காரியத்தை விளங்காமல் அநேக காரியங்களில் அவர்கள் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய குமாரராகும்படி, புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் மனுஷனுக்கு, இந்த உலகத்துக்கும் மரணத்துக்கும் நாம் பயப்பட வேண்டாம். ஆனால் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு அதிகாரம் 10வது வசனத்தில் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். பயம் யாருக்கு இருக்க வேண்டுமா? தேவனை குறித்த பயம் இருக்க வேண்டும். தேவன் நியாயத்திற்குள்ள என்ன செய்வாராம்? ஆத்துமாவையும் சரீரத்தையும் முழுவதையும் நரகத்திலே அழிக்கிறார். நாம் நினைக்கிறோம், இன்றைக்கு மண்ணுக்குள்ளோ அல்லது மின்சார முறையிலோ தம் சரீரத்தை நாம் இழந்து விடுகிறோம் என்று. அல்ல, கிறிஸ்தவம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மரித்தவர்கள் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் நியாய தீர்ப்பு எல்லா ஜனங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும். எல்லா சரீரங்களும் எழுந்திருக்கும். அதன் பிறகுதான் மனிதனுக்கு அழிவும் நித்திய ராஜ்யம் மோட்சமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்பட வேண்டும். அப்போ நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனை நம் துணையாக கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை நம் துணையாக கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். ஆமீன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கை படகிலே நாம் தனித்து சொல்லும் பொழுது அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அதை மேற்கொள்வதற்கு நம்ம பலன் இல்லாதபடி அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்.
அநேக விதமான மரணத்தை தழுவிக் கொள்ளுகிறார்கள். பிரபலமானவர்களெல்லாம் கூட தற்கொலை பண்ணுகிறார்கள். ஏன்? அவர்களுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாதபடினாலே அவர்கள் தன்னை தானே மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள பயம் படுத்துகிற சத்ரு அவர்களுக்கு கொடுக்குற ஆலோசனையில அவர்கள் மரித்து போகிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமேயானால் நாம் தனித்திருக்கப் போவதில்லை. தேவன் நம்மளோடு கூட இருப்பார். ஆகவே சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிற இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த கால வேளையிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை பயமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இந்த வேளையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கூட ஒரு விசை, ஆண்டவரே என் உள்ளத்திலே நீ வாரும் என்று ஆண்டவரை நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே கடந்து வந்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி அவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை அன்புடன் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை வாசிக்கிற பிள்ளைகளையும் இந்த ஆண்டவரே செய்தியை கேட்கிற பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இதோ இந்த நாளிலே பயம், மரண பயம், எங்கே நோய் தன்னை தொற்றிக்கொண்டு தன் ஜீவன் போய்விடுமோ என்று அஞ்சி கொண்டு இருக்கிற இந்த மானிட வாழ்க்கையில் தேவனை நீர் அவர்களோடு கடந்து வந்து ஆண்டவர் இந்த பயத்தை நீக்கி தைரியத்தை தேவன் கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தி மூலமாக ஆண்டவரை யார் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை இன்னுமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த கொள்ள நோயிலிருந்து ஆண்டவரை தப்புவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கால வேலையை நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நாங்கள் சந்திக்கிறவர்களை தேவரே நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். துதிக்க மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரங்களிலே நாம் சந்திக்கலாம். தொடர்ந்து செய்தி கேளுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கை அது சிறப்பானது. கர்த்தரோடு ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை மிக அற்புதமானது. அதற்காக தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.